வணக்கம். வெல்கம் டு SSCGT 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல இது பார்ட் 3B 10 கொஸ்டின்ஸ் பார்ட் 3Aல பார்த்திருந்தோம். ரிமைனிங் 10 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா மேக்ஸ்ல எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஸோ 2023க்கு எந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ண வேண்டியது அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 11. இஃப் A B வந்து என்னன்னா 5:6, B C வந்து என்னன்னா 6:7, A plus B B plus C C plus A கேட்டிருக்காங்க. சரி, இதுல ஏக்கும் பிக்கும் வந்து என்னன்னா வேல்யூ கொடுத்துருக்காங்க, பிக்கும் சிக்கும் வேல்யூ. இங்க பியோட வேல்யூ வந்து சேமா இருக்கு பாருங்க. பி வந்து 6, பி வந்து 6. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா வந்து என்ன வேல்யூ எடுத்துக்கலாம். ஏ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 எடுத்துக்கலாம், பி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 எடுத்துக்கலாம், சி வந்து என்ன அப்படின்னா 7 எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஏ பிளஸ் பி வந்து என்ன வரும், 5 6 வந்து என்ன 11. அதே மாதிரி பி பிளஸ் சி எவ்வளவு வரும், 6 7 வந்து என்ன அப்படின்னா 13. ஸோ சி பிளஸ் ஏ வரும், 7 5 வந்து என்னன்னா 12. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. சரியா, ஆனா இதுல நம்ம டைரக்டா எடுத்துக்கிறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஈக்குவலா இருக்கிறதுனால. ஈக்குவலா இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேற மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். சரி, கொஸ்டின் புரிஞ்சிருக்கும். கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 12. எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் வந்து என்னன்னா 15 டைம் தேர் ஹெச்சிஎஃப் அப்படி சொல்றாங்க. சம் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் 112. ஒன் ஆஃப் த நம்பர் கொடுத்துட்டாங்க, அதர் நம்பர் என்னன்னு கேட்கறாங்க. சரி, இதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்சிஎம் இன்ட்டு வந்து ஹெச்சிஎஃப். எல்சிஎம் இன்ட்டு வந்து என்ன ஹெச்சிஎஃப். இதை ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு நம்பர் வந்து 49, இன்னொரு நம்பர் வந்து என்னன்னா ஒய்னு வச்சுக்கோங்க. சரியா, இப்ப அவங்க ஹெச்சிஎஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லல, பட் அதுல இருந்து என்னன்னா நம்ம இன்ஃபர் பண்ற வேண்டியது. இப்ப ஒரு நம்பர் 49 அப்படின்னா இன்னொரு நம்பர் கண்டிப்பா இதுல ஏதோ ஒன்று மல்டிபிள் ஆகாது, இதுலயே மல்டிபிள் ஆகும். அப்பதான் வந்து நமக்கு ஹெச்சிஎஃப் வரும். அதனால 49 மல்டிபிளிகேஷன் என்ன இருக்கும், 1 வரும், 7ஆல மல்டிப்ளை ஆகும் 49, அந்த 3 மட்டும் தானே. நான் என்ன பண்றேன்னா ஹெச்சிஎஃப் ரேண்டமா 7ன்னு எடுக்கிறேன். அதாவது 7 இன்ட்டு ஏதோ ஒரு வேல்யூ அடியாகும், 7 இன்ட்டு வந்து ஏதோ ஒரு இதுல வந்து மல்டிபிள் ஆகும். சரி, இப்ப நான் 7 வந்து ஹெச்சிஎஃப் ரேண்டமா எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்ப நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கொடுக்கறது வந்து எழுதிடும். எல்சிஎம் பிளஸ் வந்து என்ன ஹெச்சிஎஃப் ரெண்டையும் கூட்டினா என்ன சொல்றாங்க 112 சொல்றாங்க. சரி, இது இருக்கட்டும். அடுத்து எல்சிஎம் சீக்வல் டு வந்து என்ன சொல்றாங்க 15 டைம்ஸ் ஆஃப் ஹெச்சிஎஃப். சரி, நான் இப்பதான் சொன்னேன் ஹெச்சிஎஃப் வந்து 7 இருக்கு. அப்ப 15 இன்ட்டு 7 என்ன பண்ணா 105ன்னு வருமா. சரி, இது இருக்கட்டும். இப்ப எல்சிஎம்ல வந்து என்னன்னா 105 போடுவோம். எல்சிஎம் 105, ஹெச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரி எல்சிஎம் 105, ஹெச்சிஎஃப் 7, ரெண்டையும் கூட்டினா எத்தனை வருது 112 வருது. அதப்ப நம்ம 7ன்னு எடுத்தது வந்து என்னன்னா கரெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இப்ப நம்மளுக்கு என்ன சொன்னோம், இன்னொரு நம்பர் கேட்டிருக்காங்களா, அதை நம்ம கண்டுபிடிச்சிடும். சரி, இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்க அந்த ஃபார்முலா வந்து என்ன டேரக்டா அப்படியே வந்து என்ன அப்ளை பண்ணுவோம். சரியா, இப்ப ப்ராடக்டா 2 நம்பர்ல ஒரு நம்பர் எனக்கு தெரியும், இன்னொரு நம்பர் தான் வந்து என்ன தெரியாத ஒய்னு வச்சுக்கிறேன். இப்ப எல்சிஎம் வந்து எவ்வளவு எனக்கு 105 அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து 7. ஸோ இப்போ ஒய்யை வந்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்து 49 கீழே கொண்டு வரேன். 105 இன்ட்டு 7 டிவைடபை வந்து 49. நான் அடிச்சுனா ஒரு 7 7 49, 7 105 அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 அடியும். சரியா, ஸோ இதுதான் வந்து என்னன்னா அவங்க கேட்டிருக்காரு. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. சர்க்குலர் ரேஸ் ஆஃப் 400 மீட்டர், லென்த் வந்து என்னன்னா ஏ அண்ட் பி. ஸ்டார்ட் வந்து ஸ்பீட் அட் வந்து என்னன்னா 10 மீட்டர் per செகண்ட், 15 மீட்டர் per செகண்ட்ல ஓடுறாங்க. சரி, அட் த சேம் டைம் ஃப்ரம் த சேம் பாயிண்ட் how much time they will meet for the first time at the starting point when running in the same direction சொல்றாங்க. சரி, நீங்களும் உங்க ஃப்ரெண்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு ரன்னிங் போற மாதிரி வச்சுக்கோங்க. அதுவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டானா ஒரு கிரவுண்ட்ல வந்து ஓடிட்டு இருக்கீங்க. ஓடிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரு ஸ்பீட்ல போறீங்க, உங்க ஃப்ரெண்டு ஒரு ஸ்பீட்ல போறாங்க. அதாவது நீங்க ஒரு ஸ்பீட்ல இங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்க, போயிட்டே இருக்கீங்க 16 மீட்டர் per செகண்ட்ல, உங்க ஃப்ரெண்டு இங்கேயே ஆரம்பிச்சு வந்து 10 மீட்டர் per செகண்ட். யாரு வந்து முந்தி போவா, நீங்க தான் முந்தி போவீங்க. ஓகேங்களா, நீங்க முந்தி போயிட்டே இருப்பீங்க, சைடு வந்து என்ன லைக் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட் வந்து பின்னாடி வந்துட்டே இருப்பாரு. ஆனா நீங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நீங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட் இங்க வராங்க, வேற எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்துல மீட் பண்ணுவீங்க. சரிங்களா, அந்த மீட் பண்ணும்போது அப்ப என்ன டைம்ல நீங்க மீட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப இந்த ரவுண்ட் இல்லாம நீங்க சும்மா வந்து என்னன்னா ஸ்ட்ரைட்டான பாத்துல ஓடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், திருச்செந்தூர்ல இருந்து சென்னை வரைக்கும் ஓடுற மாதிரி வைங்களேன். அப்படி போனா உங்க ஃப்ரெண்ட் உங்களை வந்து பிடிக்கவே முடியாது, நீங்க போயிட்டே இருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட் பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு சர்க்குலரான இதுல போடும்போது கண்டிப்பா நீங்க உங்களை வந்து மீட் பண்ணுவீங்க. அதுக்கான டைம் எப்போ வந்து என்ன வரும், அதுதான் அவங்க வந்து டைரக்டா கேட்டுக்கிறது. சரி, இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல வந்தாவே ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அப்படின்னு நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சு. இப்போ நமக்கு டைம் தான் கேட்டிருக்காங்க, அதனால டிஸ்டன்ஸ் டிவைடட் பை வந்து ஸ்பீட், இந்த ஸ்பீட் இந்த இங்க வந்து என்ன டைம் மேல வந்துருச்சு. இதை வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பீட் இருக்குங்களா, ஸோ உங்களோடது அப்படின்னா நீங்க இருக்கு, ஸோ டைமோட வந்து டிஎன் நீங்கன்னு வச்சுக்கலாம். சரி, நீங்க இதோட நீங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஓடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 மீட்டர். சரியா, 400 மீட்டர்ல இருக்கு, எவ்வளவு நேரத்துல ஓடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மீட்டர் per செகண்ட். ஓகேவா, அடிச்சா என்ன வரும், 16 into 400 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25ன்னு வரும். சரியா, இது இருக்கட்டும். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்டு வந்து என்ன ஓடுவால, அவர் வந்து டைம் ஓடுறது பார்ப்போம். ஸோ உங்க ஃப்ரெண்டோடது ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது எவ்வளவு, அதே 400 மீட்டர் தான். எவ்வளவு நேரத்துல ஓடுறாரு இவர் 10 மீட்டர் per செகண்ட் ஓடுறாரு. இதை நம்ம அடிச்சோம்னா எவ்வளவு வரும், 40 வரும். சரியா, இப்ப ஆஃப்டர் ஹவு மச் டைம் தி வில் மீட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாங்கன்னா இந்த 25 இந்த 400 மீட்டர் நீங்க வந்து என்னன்னா இந்த 16 மீட்டர் per செகண்ட்ல ஓடுனீங்கன்னா 25 வாட்டி ஓடிடுவீங்க. உங்க ஃப்ரெண்டு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஃபாஸ்டா வந்து என்னன்னா நீங்க ஓடுவீங்க சரியா. இந்த ஃபாஸ்டா வந்து 25 செகண்ட்குள்ள நீங்க ஓடிடுவீங்க. உங்க ஃப்ரெண்டு ஓடுறதுக்கு 40 செகண்ட் எடுக்கும் சரியா. 40 செகண்ட் முடிஞ்சாதான் வந்து உங்க ஃப்ரெண்டு வந்து அந்த ஒரு ரவுண்டே வந்து சுத்துவார். ஆனா நீங்க 25 செகண்ட்லயே வந்து அந்த 40 400 மீட்டர் வந்து என்னன்னா சுத்திடுவீங்க. சரி, இப்ப உங்களுக்கு வந்து 25 40 இருக்குல்ல. நீங்க எப்ப வந்து 2 பேரும் மேட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25 வந்து மல்டிப்ளை ஆயிட்டே போயிட்டே இருக்கும். இந்த 40 மல்டிப்ளை ஆயிட்டே போயிட்டு இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல 2 பேருக்கும் ஒரே வேல்யூ வரும். அதுதான் வந்து என்ன மீட்டிங் பாயிண்ட். சோ அத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எல்சிஎம்ல கண்டுபிடிச்சிடலாம். சோ 25 இருக்கு, இங்க 40 இருக்கு. எல்சிஎம் என்ன போடுவோம்? டானாவத்தில் போடுங்களேன். சோ 25 40னா நம்ம 5ஆல போடுவோமா? 5 25 என்ன 40. அதுக்கப்புறம் என்ன போடுவோம்? 5ஆலே போடுவோம். சோ 5 வரும், 1 வரும், 8 வரும். 8 வந்து 4ஆல போடுவோமா? சோ 1 நாங்க 8 வரும். சோ 2 வரும். அவ்வளவு 1 1 வந்துச்சு. ஓகேவா? இப்ப நம்ம எல்லாத்தையும் போடுவோம்னா சோ 5 வந்து என்ன அப்படின்னா 25, இங்க வந்து என்ன 8 இருக்கு. சோ 25 இன்ட்டு வந்து 8. சோ இது போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு 200 வந்து என்னன்னா வரும். சோ இதுதான் வந்து என்ன ஆன்சர். ஓகேவா? சோ இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. சோ என்ன நீங்க போட்டு பாருங்களேன். 25 இன்ட்டு 8. சோ என்னஞ்சா வந்து 40 வரும். 4 8 8 16 20 வந்து என்ன வருமா? சோ 200 செகண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. So what is the length of the longest pole that can placed in the room of வந்து என்னன்னா dimension 100 மீட்டர் 100 மீட்டர் அண்ட் வந்து என்னன்னா 5 மீட்டர். அதாவது என்ன அப்படின்னா இது வந்து ஒன்னொன்னுக்கும் வந்து என்னன்னா ஒரு இது இருக்கு. இது வந்து 100 மீட்டர்னா நீளம், அதே மாதிரி 100 மீட்டர் வந்து என்ன இது என்ன இது வந்து அகலம், 5 மீட்டர் வந்து உயரம். சரி, இதுல லாங்கஸ்ட் ஆஃப் லென்த் ஆஃப் ஒரு லாங்கஸ்ட் போல வந்து என்ன பண்றீங்க உங்க வீட்டுக்குள்ள வந்து வைக்கிறீங்க. அதாவது ஒரு ரூம் இருக்கு வச்சுங்க. ஓகேவா? இது வந்து என்னன்னா ரூம். இந்த ரூம்ல வந்து என்னன்னா இங்கதான் பாதை இருக்கு. சரி, நீங்க உள்ள வந்து என்னன்னா இந்த ஒரு லாங்கஸ்ட் போல உள்ள கொண்டு போறீங்க. நீங்க நேரம் வைக்க முடியாது. ஏன்னா அது வந்து சின்ன இடமா இருக்கும். அப்ப நீங்க வேற எந்த மாதிரி வைக்கலாம்? அந்த மூளை விட்டத்துல வைக்குமா? இந்த எப்போதுமே ஒரு இது வந்து என்னன்னா ஒரு போல இல்ல வந்து என்னன்னா ஏதோ ஒரு எலக்ட்ரிக் கம்பி பெரிய கம்பி கொண்டு போனா நம்ம சாய்வா வைப்போம் பாத்தீங்களா? சோ அதுதான் அவங்க சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம சாய்வா வச்சுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் கம்பியுமே நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம வச்சலாம் வளைக்காம. சரியா? அதுதான் சொல்றாங்க. என்ன கேக்குறாங்கன்னா வாட் இஸ் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் போல் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதாவது இந்த மூளை வட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா இதுக்கான லென்த் எவ்வளவு அப்படின்னு வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இந்த இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த இது வந்து என்ன கனசதுரம் ஒரு வீடு அப்படின்னாவே என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ரூம்னாவே என்ன கனசதுரத்துல இருக்கும் சரியா. இப்ப இந்த கனசதுரத்துக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த போல வைக்கிறதுக்கு இவ்வளவு நீளம் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்னன்னா டைரக்டா ஒரு ஃபார்முலா வந்து நான் அப்ளை பண்ணுவேன். அதாவது இந்த லென்த் ஆஃப் த வந்து என்னன்னா டயகனல், அதாவது இந்த மூளை வட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் இந்த இந்த 3 இருக்கு, அதாவது எல் ஸ்கொயர் அண்ட் பி ஸ்கொயர் அண்ட் வந்து ஹெச் ஸ்கொயர், அதாவது நீளம் அகலம் உயரம் 3ஐயும் ஸ்கொயர் பண்ணோம்னா ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ரூட் இருக்கட்டும். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எல் வந்து என்னன்னா 10 ஸ்கொயர், பி வந்து என்னன்னா அதுமே 10 ஸ்கொயர், எல் வந்து என்ன 5 ஸ்கொயர். ஸோ 10 ஸ்கொயர் பட்டா என்ன 100, இதுக்கு 100. அதே மாதிரி 5 ஸ்கொயர் பட்டானா ஐயஞ்சா வந்து என்ன ஐயஞ்சா வந்து 25. ஓகேவா? எவ்வளவு வருது? 225 வருதா? ஸோ 225 ரூட் எடுத்து என்னன்னா 15 வருது. சரி, நீங்க என்னன்னா 11ல இருந்து 10ஓட ஸ்கொயர் எல்லாருக்கும் ஞாபகத்துல வந்துடும். 10 ஸ்கொயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வந்துடும். நம்மளுக்கு வந்து 11 ஸ்கொயர் வந்து தெரியணும். 100. சரி, இப்ப என்னன்னா 11 ஸ்கொயர் வந்து 121 வந்து என்னன்னா நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். 11 ஸ்கொயர் வந்து 121 ஞாபகத்துல வரணும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144 நம்மளுக்கு ஞாபகத்துல வரணும். அதே மாதிரி 13 ஸ்கொயர் போட்டா எவ்வளவு வரும்? 13 ஸ்கொயர் போட்டா 169 வரணும். 14 ஸ்கொயர் போட்டா நம்மளுக்கு எவ்வளவு ஞாபகத்துல வரணும்னா 14 ஸ்கொயர் எவ்வளவு வரும்? 196 வரும். 15 ஸ்கொயர் வந்து 225. ஓகேவா? 15 ஸ்கொயர் 225. இந்த வரைக்குமாவது நம்மளுக்கு ஞாபகத்துல இருந்தா மட்டும் தான் டக்குன்னு வந்து என்னன்னா ஃபாஸ்டா போக முடியும். ரூட் ஆஃப் 225 பார்க்கும்போது நமக்கு 15 ஸ்கொயர் வந்து என்னன்னா தெரியும். அப்படி இருந்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 15. A clothing store வந்து announce a discount of 30% on the shirt. சரி, ரிவான் வந்து என்ன wanted to save 810 and the discount. How many shirts should he buy to do so? Save market price வந்து each shirt வந்து 540. இது வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 540 நான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டை நான் விற்கிறேன் சரியா. நான் தான் ஒரு கடைக்காரன். நான் வந்து ஒரு வந்து என்னன்னா இந்த 540 ஒரு ஷர்ட்டை விற்கிறேன். நீங்க வாரீங்க, நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுல ஒரு டிஸ்கவுண்ட் நான் கொடுக்குறேன். எவ்வளோ 30% ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஒரு விலை வருமா? அந்த விலையில வந்து என்னன்னா வாங்கும்போது அந்த டிஸ்கவுண்ட் வச்சு 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 உங்களுக்கு எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 810 நீங்க சேமிக்கணும் சரியா. இதுதான் வந்து அவங்க கேட்டது. அதாவது 540 வந்து என்னன்னா செல்லிங் பிரைஸ். நான் 30% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தனால ஒரு விலை வருது பாத்தீங்கன்னா, இந்த கொடுத்ததுனால ஒரு காசு வந்து சேமிக்கும். அந்த சேமிக்கும் போது வந்து என்னன்னா ஒரு ஷர்ட் வந்து சேமிக்கும் போது எவ்வளவு வருதோ அதே மாதிரி எத்தனை ஷர்ட் நான் சேமிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 810 வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரி, 540 இருக்கு செல்லிங் பிரைஸ். இதுல 30% கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? ரெண்டு மெத்தட்ல வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்கு. ஒண்ணு 540ல நீங்க டைரக்டா வந்து என்ன அப்படின்னா இதை ஒரு புள்ளி வச்சுன்னா என்ன 10%, அதாவது 10% வந்து என்னன்னா 54, 1% வந்து என்ன 2 புள்ளி வச்சுனா ஓகேவா 5.4. அதாவது எனக்கு 10% வந்து என்ன 54. அப்ப 20% வந்து என்னன்னா லைக் டைரக்டா போட்டுடலாம்ல. 10% இருக்கு, 30% என்ன பண்ண 3ஆல நான் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அப்ப 54 வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணனா எனக்கு வரும். ஓகேவா? சோ இப்ப 54 வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, எவ்வளவு வரும்?
Question number 15. A clothing store announced a discount of 30% on the shirt. Rivan வந்து wanted to save 810 ரூபா இந்த டிஸ்கவுண்ட். How many should வந்து என்ன he buy to do so? இப்போ மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் each shirt வந்து என்ன 540 ரூபான்னு சொல்லிட்டேன். ஏன்னா 540 ரூபாய்க்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு கடைக்காரன் நினைச்சுங்க செல்லிங் பிரைஸ் வந்து வைக்கிறேன் ஒரு ஷர்ட்டோட விலை சரியா. இதை நான் 30% வந்து என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஒரு விலை வரும். இந்த விலையில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க அந்த பொருளை வாங்குறீங்க சரியா. இந்த மாதிரி வாங்கும்போது இந்த 30% வந்து ஒரு அமௌண்ட் வந்து சேவ் ஆகும்ல. இந்த மாதிரி நீங்க எத்தனை ஷர்ட் வாங்குனீங்கன்னா மொத்தமா வந்து 810 ரூபா உங்க கையில வந்து நிக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து கொஸ்டின் சரியா. இப்ப 540 வந்து என்னன்னா 30% கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வேல கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வே நான் சொல்றேன் பாருங்களேன். நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் 30 டிவைடட் பை வந்து என்னன்னா 540 இன்ட்டு வந்து என்ன 100 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 30% கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒன் வே. செகண்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க டேரக்டா என்னன்னா 10% எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புள்ளி வச்சா போதும். ஓகேவா. அப்ப 54 அதே மாதிரி வந்து 30% என்ன பண்ணிருக்கோம் நீங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி நீங்க 3ஆல பண்ணும். ஸோ 54 இன்ட்டு 3 பண்ணா என்ன வரும் 162 வருமா. ரைட் 162 வரும். இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம். இப்ப அந்த 540 இருந்து 162 வந்து என்ன கழிங்க சரியா மைனஸ் பண்ணணும். ஏன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ மைனஸ் பண்ணா எனக்கு எவ்வளவு வரும் 378 ரூபா வருமா. சரி இப்ப 162 ரூபா நான் ஒரு ஷர்ட்ல வந்து என்ன சேமிச்ச மாதிரி. இந்த மாதிரி நான் எத்தனை ஷர்ட் வந்து சேமிச்சேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு 810 ரூபா வரும் சரியா. அதாவது 162 சும்மா நான் வந்து 5ஆல போட்டு பாக்குறேன் பாருங்க. ஸோ 162 5 போட்டாவே எனக்கு என்ன வருது 810 ரூபா டேரக்டா வந்து சரியா. அதாவது என்னன்னா ஒரு ஷர்ட்ல நான் 162 சேமிக்கிறேன். அந்த மாதிரி நான் ஒரு 5 ஷர்ட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தா என்னால 810 ரூபா வந்து சேமிச்சிடும். அதுதான் வந்து என்னன்னா இங்க கேள்வி. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 16. ட்ரெயின் வந்து என்ன 120 மீட்டர் லாங் ப்ராசஸ் வந்து என்ன reaching 18 seconds moving at a speed of 60 km per hour. ஃபைண்ட் அவுட் த லென்த் ஆஃப் த பிரிட்ஜ். சரி இப்போ நீங்க வந்து என்னன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நிக்கிற மாதிரி வந்து என்னன்னா ஜஸ்ட் கற்பனை பண்ணிக்கங்க. ரயில்வே ஸ்டேஷன் நிக்கிறீங்க. அந்த ஸ்டேஷனோட லென்த் இருக்குங்களா அது இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு ட்ரெயின் அங்க இருந்து வந்துட்டு இருக்கு சரிங்களா. இந்த ட்ரெயின் வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ஆகிறதுக்கான டைம் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா இந்த கிராஸ் பண்ணி வர போற டைம் 18 செகண்ட் சொல்றாங்க. அதாவது என்ன மீனிங்னா இந்த இந்த பிளாட்ஃபார்மோட இதையும் கிராஸ் பண்ணணும் அந்த ட்ரெயினும் கிராஸ் பண்ணி போகணும்ல. இந்த பிளாட்ஃபார்ம் இங்க இருந்து வரும்போது இதையும் கிராஸ் பண்ணிட்டு வரணும். அந்த ட்ரெயினும் போனா மட்டும்தான் 18 செகண்ட். அப்ப என்ன சொல்றாங்கன்னா இதுக்கான ஒரு லென்த் இருக்கும். இந்த பிளாட்ஃபார்முக்கான லென்த் இருக்கும். ரெண்டுமே வந்து என்னன்னா அடையும் போதுதான் அதுக்கான டைம் எவ்வளவு சொல்றாங்க 18 செகண்ட். அப்ப நம்ம எப்படி எழுதலாம்னா அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா ஃபைண்ட் அவுட் த லென்த் ஆஃப் த பிரிட்ஜ்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இது ஆல்வேஸ் ரொம்ப வச்சுக்கோங்க. சரி இப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா லென்த் தான் கேட்டிருக்காங்களா. சரி இப்ப இந்த லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப 1 செகண்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பீடு வந்து என்ன சொல்லியிருக்காங்க 60 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ 60 கிலோமீட்டர் பர் ஹவர் வச்சுக்கலாம். எல்லாமே வந்து என்ன மீட்டர் பர் செகண்ட்னால இதை வந்து மாத்திக்கிறோம். மாத்தணும்னா என்ன பண்ணுவோம் 15 பை வந்து 8 நல்லா வச்சு பாருங்க. 15 பை 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் ஹவர்ல மாத்துறது. ஆனா அவங்க கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்ட் என்ன 8 பை வந்து 15 போடும் சரியா. சாரி 5 பை வந்து என்னன்னா 18 போடும். நானே பார்த்தீங்கன்னா சரி ஓகே இது இந்த சைடு போடலாம். ஓகே அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து 60 அதாவது 5 பை 18 வரும் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா 120 மீட்டர் வந்து என்னன்னா ட்ரெயினோட லென்த். ஆனா அந்த பிளாட்ஃபார்ம் லென்த் நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால வந்து என்ன அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். சரி பிளாட்ஃபார்ம் லென்த் தெரியாது. ஆனா நம்மளுக்கு டைம் எவ்வளவு சொல்லிருக்காங்க 18 செகண்ட்ல கிராஸ் பண்ணியா சொல்லலாம். அவ்வளவுதான். இதுல இருந்து நம்ம அடிச்சோம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து டேரக்டா ஆன்சர் வந்துருச்சு. ஆறால் அடிக்கலாமா ஒரு ஆள் 6 2 12 3 18 வரும். ஸோ 5 60 வரும் சரியா. இது வந்து என்னன்னா 50 இருக்கு இங்க 3 இருக்கு சரியா. இதை வந்து என்னன்னா இந்த 18 இங்க வரும்போது கிராஸ் மல்டிப்ளை மேல வந்துடும் சரியா. 120 பிளஸ் வந்து எக்ஸ் இருக்கும். இப்போ அடிக்கலாம் 3ஆல் அடிக்கலாம். அடிச்சா என்ன வரும் 6 3 18 வரும். ஸோ ஓகே இப்போ 50 இன்ட்டு 3 5 25 6 300 இருக்கும். 300ல 120 போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எக்ஸ் சிக்கல் என்ன வரும் 180 வரும். ஸோ இதுதான் உங்க கேட்டது சரியா. கொஸ்டின் நம்பர் வந்து 17. டீலர் மார்க் வந்து என்னன்னா இஸ் புட் வந்து என்ன 15% above the cost price. Then he allow வந்து என்ன 20% discount on the what will be the is last percentage. சரி அதாவது 100 ரூபா வந்து என்ன அப்படின்னு பார்த்தா வச்சுக்கலாம் சரியா. ஒரு பிரைஸோட விலை ஏதோ ஒரு வந்து ஒரு கிஃப்ட் ஏதோ ஒன்னோட விலை வந்து 100 ரூபா. இவன் இது வந்து காஸ்ட் பிரைஸ் சரியா. இவன் என்ன சொல்றான்னா காஸ்ட் பிரைஸை விட இவனுக்கு வந்து என்ன 15% அபோவ் வந்து என்ன அப்படின்னா அந்த விலையை வைக்கிறான். அப்ப 15% அபோவ்னா எவ்வளவு 115 ரூபா. சரி அதாவது 115 ரூபா வந்து என்னன்னா விலையை வைக்கிறான் சரியா.
அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா இங்க 115 இருந்து எனக்கு எவ்வளவுனா 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். சரி, அப்ப 115ல 20% டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்க எப்படி வரலாம்? 2 வேலை கண்டுபிடிக்கலாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு வே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 டிவைட் பை வந்து 115 இன்ட்டு 100 போகலாம். அதாவது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் 115 சொல்றது. அதுதான் வந்து இந்த வேலை போகலாம். சரியா, நீ இப்படி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டேரக்டா சொன்ன ஒரு வழி இருக்கு. ஸோ 10% வந்து என்ன சொல்லலாம், இது ஒரு புள்ளி ஊப்பமா. ஸோ 11 பாயிண்ட் வந்து என்னன்னா 5 இருக்கு. 20% என்ன பண்ணுவோம், அப்படியே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஏன்னா 2ஆல மல்டிப்ளை தானே அது 20 ஆகுது. அப்ப 2ஆல மல்டிப்ளை. இப்போ 11.5 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? ஸோ 11 22 23 வரும். சரியா, அதுதான் இங்க அடிச்சலுமே வரும். நீங்க அடிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து கரெக்டா வந்துருச்சு. இப்ப 23 ரூபா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸா போகுது. 115 ரூபா வச்சிருந்தேன், 23 ரூபா லாஸ். ஏன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்தா 23 ரூபா. அப்ப 115ல 23 ரூபா கழிக்கும். சரியா, 115ல வந்து என்னன்னா 23 ரூபா கழிச்சு நமக்கு எவ்வளவு வரும்? 92 ரூபா வரும். நான் நார்மலா ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வித்துட்டாவே எனக்கு வந்து என்ன லாபம் வந்துடும். லைக் லாபம் போகாது, நஷ்டமும் போகாது, அப்படியே வந்திருக்கு. ஆனா ஏதோ டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து எனக்கு வந்து என்னன்னா 92 ரூபாய்க்கு தான் வித்துருக்கேன். அப்ப எனக்கு எவ்வளவு வந்து லாஸ் ஆயிருக்கு? 100 ரூபா இருந்த பொருள் 92 ரூபாய்க்கு போயிருக்குன்னா 8, அதாவது 8 ரூபா வந்து என்ன எனக்கு இதா இருக்கு. சரியா, 8 ரூபா வந்து என்ன கம்மியா இருக்கு. அதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 8 வந்து 100ல எத்தனை பர்சன்டேஜ் பார்க்கணும். சரியா, இது வந்து டைரக்டா வந்து என்ன 8 கிடையாது, 8% எடுக்கூடாது. ஆனா 8 ரூபால 100ல 8 பார்க்குறவா வச்சுக்கோங்க. 100 ரூபா இருக்கு, அதுல 8 ரூபா எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டா இருந்ததுன்னா 8% போடலாம். இல்லையா, இன்னொரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8% ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 போடுங்க. ஓகேவா, 8/100 இன்ட்டு 100 வரும். ஸோ இந்த 100 இந்த அடியாரம். ஸோ 8% மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து என்ன ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 18. ஸோ இதுல என்ன கேட்கறாங்கன்னா நம்பர் வந்து என்ன 350 இன்க்ரீஸ் பை 20% தென் டிக்ரீஸ் பை வந்து 20%. ஃபைண்ட் த நியூ நம்பர். ஸோ இதுல 2 வேலை பண்ணலாம். நான் ஒரு 2 வேமே உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா, ஃபர்ஸ்ட் வே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நான் ஆல்ரெடி பண்றேன் பாருங்க. ஒரு நம்பர் வந்து என்னன்னா 350 ரூபாய் இருக்கு. சரி, இது வந்து இன்க்ரீஸ் பை 20%. நான் வந்து 20% கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன் அப்படின்னா 10% ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 எவ்வளவு வரும்? 35 ரூபா வரும். அப்ப 20% எவ்வளவு வரும்? 35 அப்படின்னு 2ஆல் மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ 30 30 வந்து 60 70 வரும். சரி, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350ஓட வந்து 70 கூட்டம் எனக்கு எவ்வளவு வரும்? 200. 370 வந்து 70 கூட்டினா எனக்கு 400 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா வரும். இந்த 420 ரூபாய் இருக்குது. அடுத்து தென் டிக்ரீஸ் பை 25%. இந்த 42 ரூபாய் எவ்வளவு குறைதான்? 25% டிக்ரீஸ் பண்ணுது. அப்ப 10% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42. 20% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே 2ஆல போடுவோம்னா எவ்வளவு வரும்? ஸோ 4 வரும், 8 84. இன்னொரு 5% போடணும்ல. ஸோ அதாவது 10% 42னா 5% எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வரும். அவ்வளவுதான். 84 21 வந்து கூட்டணும். ஸோ 5 8 105. இதுல 105 நான் கழிக்கணும், ஏன்னா டிக்ரீஸ் ஆகுது. அதனால நான் கழிக்கணும். 420ல 105 போச்சுன்னா எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 315. ஸோ அதான் அவங்க கேட்டாங்க. இது வந்து ஒரு வழி. சரியா, ரெண்டாவது வழி என்ன அப்படின்னா நீங்க டேரக்டாவே வந்து போட்டு போயிடலாம். அதாவது 350 ரூபாய் இருக்கு. சரி, எனக்குன்னா 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 120 ஆகுதா? 120/100. அடுத்து 25% டிக்ரீஸ் ஆகுது. அதாவது 100% இருந்தது 25% டிக்ரீஸ் ஆகுதுன்னா எனக்கு ஃபைனலா நிக்கிறது 75% நிற்கும். அப்ப அந்த 75% வந்து இங்க எழுதணும். சரியா, 75 டிவைட் வந்து 100. இப்போ எல்லாத்தையுமே அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஆன்சர் வந்து ஸோ 2 0 இருக்கு, இந்த 2 0 வந்து அடியா. சரியா, அடுத்து நம்ம எதெல்லாம் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்க வந்து 100 இருக்கு, 25 இருக்கு. அதனால வந்து என்ன 5ஆல் அடிச்சு பார்ப்போம். ஸோ 5ஆல் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரிஞ்ச 10 20 வரும். ஸோ இது இங்க அடிச்சோம் அப்படின்னா 5 வரும், இரிஞ்ச 25 வருமா. ஸோ இதையுமே மறுபடியும் என்ன அடிக்கலாம்? 5ஆல் அடிக்கலாம். ஸோ 3 வந்து 5, 4 வந்து 20. ஸோ 1 நாங்க 3 12. இப்போ என்ன ரிமைனிங் இருக்குன்னு பாருங்க. 35 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஸோ அதாவது 35 இன்ட்டு 3 9 தான். இப்போ 35 இன்ட்டு 9 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வந்து 315. 2 வேலை எந்த வே உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இதை வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் வந்து 19. ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் 10 ஐட்டம் வந்து என்ன 89. ஒன் ஐட்டத்தோட காஸ்ட் வந்து 35. ஃபைண்ட் த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ரிமைனிங் 9 ஐட்டம்ஸ். அதாவது என்னன்னா நீங்க ஒரு நார்மல் இது சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க ஒரு 4 பேர் இருக்கீங்க. சரியா, 4 பேர் இருக்கீங்கன்னு வச்சுங்க. ஒவ்வொருத்தங்களுமே வந்து என்ன அப்படின்னா 10 கேஜி வந்து வெயிட். சரியா, 4 பேர் இருக்கீங்க, 10 கேஜி வெயிட். 10 20 30 40 மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர் இருக்கீமா. ஸோ இப்போ இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? 40 டிவைட் பை வந்து 4. அப்ப என்ன வரும்? 10 வருமா. இப்போ நான் என்ன சொல்றேன், இதை வந்து அப்படியே உங்களுக்கு இன்னொரு வேலை சொல்றது என்ன சொல்றேன்னா, அதாவது நான் இந்த இந்த மொத்த டோட்டலை வந்து நான் சொல்லலை. ஆனா என்னன்னா ஆவரேஜ் சொல்லிட்டேன். 10 வந்து என்னன்னா உங்களுக்கு ஆவரேஜ் 4 பேர் இருக்கீங்க. நம்மளுக்கு எப்படி வந்து மொத்த டோட்டல் கண்டுபிடிக்கும்? இது மல்டிப்ளை பண்ணா மொத்த டோட்டல் வந்தா ஸோ 4 × 10 என்ன வரும்? 40 வரும். ஸோ அங்கதான் வந்து என்னன்னா இங்கேயும் டேரக்டா வந்துருச்சு. இதை வச்சு வந்து என்ன சேம் ஏஜ்ல பண்ண பாருங்க. ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் 10 ஐட்டம். ஆவரேஜ் 10 ஐட்டம். சரி, 10 ஐட்டத்துக்கு எனக்கு டோட்டல் எவ்வளவுன்னு தெரியாது. சரி, அதோட ஆவரேஜ் எவ்வளவு சொல்லுங்க? 89. அப்ப மொத்த டோட்டல் எவ்வளவு வரும்? 890 வருமா. சரி, இது இருக்கட்டும். அடுத்து ஒன் ஐட்டத்தோட காஸ்ட் வந்து 35. தென் ஃபைண்ட் த ஆவரேஜ் காஸ்ட் ரிமைனிங் 9 ஐட்டம்னா ஒரு காஸ்ட்டை வந்து என்ன 35. அப்ப 890ல 35 நான் கழிக்கிறேன். சரியா, கழிச்சதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா 9 ஐட்டம் தான் இருக்கு. இப்ப எனக்கு ஆவரேஜ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 890ல வந்து என்னன்னா 35 கழிச்சுன்னா எவ்வளவு வரும்? ஸோ 855 வருமா. ரைட்டு தானே? ஆமா, 855. இதை 9ஆல வந்து நான் அடிப்போம். ஸோ 9ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 வரும். ஓகேவா.
இதை நீ அடிச்சு பாருங்க கரெக்டாக தான் வரும். ஏன்னா 39 81 வரும். ஸோ 39 81 4 45 வரும். எவ்வளவு வரும்? 49 வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 45 வரும். ஸோ அதை வச்சு வந்து என்ன அடிச்சிடும். சரியா? கொஸ்டின் நம்பர் வந்து 20. நம்மளோட இதுல வந்து ஃபைனல் கொஸ்டின். டியூ டு இல்னஸ் வெயிட் ஆஃப் த பர்சன் ரெடியூஸ்ட் ஃப்ரம் வந்து 80 கேஜில இருந்து 64 கேஜி இந்த மந்த் சொல்றாங்க. சரி, ஏதோ ஒரு நோயினால வந்து 80 கேஜா இருந்தாரு, இப்ப 64 கேஜில வந்தார். பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இந்த வெயிட் ஆஃப் த பர்சன், அதாவது எவ்வளவு வந்து பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது. அதாவது 80ல இருந்தேன், நான் இப்ப வந்து என்னன்னா 64 வந்திருக்கேன், எவ்வளவு குறைஞ்சிருக்கேன் இங்க. எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 கேஜி வந்து என்னன்னா நான் குறைஞ்சிருக்கேனா. அதுதான் வந்து என்னன்னு இருக்கு. இப்ப நான் 16 கேஜி வந்து என்ன குறைஞ்சது எத்தனை பர்சன்டேஜ்ல பார்க்கணும். அதாவது 16 16 வந்து என்னன்னா இதுல வந்து என்ன 16% ஆஃப் வந்து என்ன 80. இப்படி போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வேல கண்டுபிடிச்சோம். அதை 16/80 இன்ட்டு 100. இது வந்து ஒரு வே. அது இன்னொரு வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வந்து 80ல எத்தனை பர்சன்டேஜ் வேணும்னா நம்ம 10% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80ல எவ்வளவு வரும்? 80ல 10% வந்து 8. அப்ப 20% எவ்வளவு வரும்? அப்படியே 2ஆல போட வேண்டியதான். ஸோ 2ஆல போட்டோம்னா 16. அப்ப ஆன்சர் வந்து என்ன 20%. இதையும் அடிச்சாலுமே 20 தான் வரும். அடிச்சு பாருங்க, இங்கேயும் வந்து 2 ஜீரோ போயிடும். ஸோ இதை அடிச்சுனா ஓரட்டு 8 16. ஸோ 2 இன்ட்டு 10 இருக்கும், எவ்வளவு வருது? 20 வரும். அதுதான் வந்து என்ன ஆன்சர். சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது ஷிஃப்ட் 2 வந்து என்ன முடிச்சோம். ஷிஃப்ட் 2ல வந்து என்னன்னா மேக்ஸோட கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஓகேவா? ஷிஃப்ட் 3ல வந்து என்னன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம நெக்ஸ்ட் சீரீஸ்ல வந்து என்னன்னா கண்டினியூ பண்ணலாம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.